சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் நீர்நிலைகளின் நீர்மட்டம் பெரிதும் குறைந்துள்ளது. இதனால் தலைநகர் சென்னை கடும் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொண்டிருக்கிறது. சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக இருப்பவை சோழவரம், புழல், பூண்டி மற்றும் செம்பரம்பாக்கம் ஆகிய ஏரிகள். வழக்கமாக பருவமழை காலத்தில் நிரம்ப வேண்டிய இந்த நீர்நிலைகள் இந்த பருவமழை காலம் முடிய உள்ள சூழலில் வறண்டு போகும் நிலையில் இருக்கின்றன. இந்த நீர்நிலைகள் சென்னை குடிநீருக்கு போய் எல்லாருக்குமே பயன்பெற நிலையில் இன்னும் வரைக்கும் இருந்திருந்தது. இது வரைக்கும் வரலாறு காணாத நிலையில் இன்னைக்கு இந்த ஏரி பார்த்தீங்கன்னா சேரும் சகதியமாக இருக்குது. இந்த வடக்கு இருக்க பருவமழை முடிஞ்சிச்சுங்க, ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு, பனி பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அடுத்து அவ்வளோதாங்க. இதனால் இது நிலைமை நீடிச்சா இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் தண்ணி இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தா தண்ணியில் பஞ்சம் கண்டிப்பாக மெட்ராஸை தலைவரிசை ஆடுங்க. 881 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் தற்பொழுது 92 மில்லியன் கன அடி நீர் மட்டுமே இருப்பு உள்ளது. இதேபோல 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் 534 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் உள்ளது. 3645 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் 631 மில்லியன் கன அடி நீர் இருப்பு உள்ளது. பூண்டி ஏரியின் மொத்த கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடியில் தற்பொழுது 657 மில்லியன் கன அடி மட்டுமே இருக்கிறது. இந்த 4 நீர்நிலைகளிலும் சேர்த்து மொத்தம் 11.05 டிஎம்சி தண்ணீர் இருக்க வேண்டும். ஆனால் 2 டிஎம்சிக்கும் குறைவாக 1.94 டிஎம்சி தண்ணீரே இருப்பு உள்ளது. சுத்தமான தண்ணி கிடைக்கிறதுல கேன் தண்ணி தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மக்களுங்க. வசதி உள்ளவங்க வாங்கி குடிச்சிட்டு இருப்பாங்க. வசதி இல்லாத மக்கள் என்ன செய்வாங்க? அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. புழல் ஏரியிலிருந்து வினாடிக்கு 87 கன அடி தண்ணீர் பம்ப் செய்து சென்னை குடிநீருக்காக வெளியேற்றப்படுகிறது. தற்பொழுது இருப்பில் உள்ள நீரை கொண்டு சென்னையின் குடிநீர் தேவையை 2 மாதங்கள் வரை சமாளிக்கலாம் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணா நதி நீர் பொறுத்தவரையில் இந்த பருவத்தில் நமக்கு 8 டிஎம்சி தண்ணீர் தர வேண்டிய பருவத்தில் இதுவரையில் 997 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே வந்திருக்கிறது. இது போன்ற பல்வேறு காரணங்களால் சென்னை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன்